எஸ். வாய்ஸ் கேக்குதா? கேக்குது ப்ரோ. எஸ், சொல்லுங்க. ஆ. இல்ல ப்ரோ, இப்ப எல்இடியை தாண்டி நம்ம ஒரு கரண்ட் மெஷர் பண்றோம், வோல்டேஜ் மெஷர் பண்றோம். அப்ப ம்ஹும். அந்த வோல்டேஜோட வேல்யூ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2.5 இருக்கு அப்படின்னா, அந்த 1K தாண்டி வர வோல்டேஜோட வேல்யூ வேறையா இருக்கும். அப்ப அந்த வோல்டேஜ் வேல்யூ வச்சு நான் கரண்ட கண்டுபிடிச்சேன்னா, அப்ப எனக்கு கரண்டோட வேரியேஷன் இருக்கும்ல? இருக்காது. நீங்க நான் சொல்றேன் சொன்னபடி இல்லையா? ஒரே மாதிரி கரண்ட் இருக்காதுல்ல கரண்ட்? கரண்ட் இல்ல இல்ல. கரண்ட்ங்கிறது எப்போ மாறும் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் கிச்சாஃப் வோல்டேஜ்ல கரண்ட்லாம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது சீரியஸ் சர்க்யூட். இது ஒரு சீரியஸ் சர்க்யூட். சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க. எல்இடி இருக்கு, அதுக்கு சீரியஸா ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றப்ப. சொல்லுங்க தமேஷ். டவுட் இல்லைன்னா நீங்க மியூட் பண்ணிக்கலாம். யா, மியூட் பண்ணிக்கலாம். நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சீரியஸ் சர்க்யூட். சீரியஸ். முகமது டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது முகமது. நீங்க கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம். யா, சாட் பாக்ஸ் கூட நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. சரி, தான் சொல்ல வந்தேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரிஸ் சர்க்யூட்ல வந்து கரண்ட் மாறாது. எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு. எப்படின்னா, லெட்ஸ் சே வந்துட்டு ஒரு இப்படி போட்டுக்கலாமா? இந்த மாதிரி பேரலல் சர்க்யூட் போட்டுக்கலாம். பேரலல் சர்க்யூட் நம்ம ரேண்டமா வரையறோம். அவ்வளோ அழகா வரைய மாட்டேன். சும்மா வரையறோம், ஓகேவா? ஸோ இங்க இந்த இடத்துல நீங்க கேட்ட மாதிரி சப்ளை இப்படி கொடுக்குறேன். ஓகே, இங்க வந்துட்டு கிரவுண்ட் சப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? இங்க வந்துட்டு 1K கொடுக்குறேன், இங்க வந்துட்டு 2K கொடுக்குறேன், இங்க வந்துட்டு 5K கொடுக்குறேன். இப்போ கரண்டோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்க ஒரு 1K, இங்க சம் ரெசிஸ்டன்ஸ் சம்திங் இந்த மாதிரி. இப்போ 1K, இங்க 2Kன்னு கொடுக்குறேன், இங்க 5 வோல்ட் கொடுக்குறேன், இங்க 5 வோல்ட் கொடுக்குறேன். இப்படி பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், டெக்னிக்கலாவே சொல்றேன், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரே வே தான் இருக்குன்றப்ப இதுதான் வே. வேற வழி இல்ல. எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்குன்றப்ப இவ்வளவுதான், இதுதான் ஃப்ளோ ஆகும். அது வழிகள் இல்ல. நீங்க இங்க மெஷர் பண்ணாலும், அதாவது லோடுக்கு அக்ராஸா மெஷர் பண்ணுவீங்க எப்பவுமே வோல்டேஜ. இங்க மெஷர் எங்க மெஷர் பண்ணாலுமே அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோன்றது சேம் தான். இப்ப இங்க இருந்து ஒரு 10 பேர், எக்ஸாம்பிள் சொல்றேன், இங்க இருந்து 10 பேர் இங்க வந்திருக்கிறாங்கன்னா, ரைட், அதே 10 பேர் தான் இங்கேயும் வந்திருப்பாங்க. நான் தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் பேசுறோம்ல, இந்த ஹீட்னா லாஸ் ஆவாங்க, எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆவாங்க, அதெல்லாம் பேசுறோம்ல. ஓகேவா? நான் சிம்பிளா சொல்றேன். மேல இருந்து 10 பேர் வராங்கன்னா கீழே 10 பேர் வருவாங்க. அதான் கான்செப்ட். ஆனா பேரல் கம்யூனிகேஷன் அப்படி கிடையாது. பேரல் கனெக்ஷன் அப்படி கிடையாது. மேல இருந்து 10 பேர் வராங்கன்னா எந்த இடத்துல லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த பக்கம் அதிகமான கொஞ்சம் பேர் பாஸ் ஆவாங்க. அதான் கான்செப்ட். இப்போ உதாரணத்துக்கு இங்க 5 பேர் போறாங்க அப்படின்னா, ரைட், இங்க கம்மியான பேர் தான் போவாங்க, ஒருத்தர் தான் போவாங்க. ஆனா இங்க 4 பேர் போவாங்க. ஸோ அது மாதிரி கான்செப்ட். ஸோ எந்த ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ அங்க வந்துட்டு அதிகமான கரண்ட் போகும். அதே 5ன்னு போட்டிருக்கேன். ஆனா எண்ட் ஆஃப் தி கோல் பாத்துருக்கேன். இங்க 5 வருதா, இங்க 5, இங்க 4, இங்க 1, இங்க பார்த்தா அகைன் 10 வந்துருது. சேம் கான்செப்ட் தான். ஆனா இது பேரல் கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷன். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதான் இந்த நெட்வொர்க் அனாலிசிஸ் புக்ல சொல்லக்கூடிய மெயின் பார்ட். இதுதான். நான் புக்கு சொன்னாலே ஆரம்பத்துல ஒரு புக்கு, இந்த புக்கு சொன்னேன் இல்லையா, இந்த புக்ல சொல்லக்கூடிய மெயின் விஷயம் இதுதான். அதனாலதான் நீங்க வந்து தெவனியன் தியரம், நார்டன் தியரம் இதெல்லாம் நீங்க படிப்பீங்க நிறைய. அதெல்லாம் இருக்கு அந்த புக்ல. ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம். பட் இதான் அது கான்செப்ட். ஸோ இங்க 10 பேர் மேல இருந்து வராங்கன்னா 5 4 ஒன்னா பிரிஞ்சாலும் கடைசியா 10 வருது. பட் ஸ்டில் இட்ஸ் பேரல் கனெக்ஷன்றதுனால கரண்ட் ஸ்பிளிட் ஆகுது. பட் சீரியல் கனெக்ஷன்றதுனால கரண்ட் ஸ்பிளிட் ஆகாது. முகமது, நீங்க மியூட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய இருக்கு. எஸ், எக்ஸஸ் சாரி, நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு நினைக்கிறீங்க, சாரி. அதான் சொல்லிட்டு இருந்தேன். பேரல் கம்யூனிகேஷன் கனெக்ஷன்ல வந்துட்டு கரண்ட் ஸ்பிளிட் ஆகும், சீரியஸ்ல கரண்ட் ஸ்பிளிட் ஆகாது அப்படின்றத கான்செப்ட். இப்ப புரியுதா உங்களுக்கு? M42 டெக் இருக்கீங்களா? புரியுதுங்களா? இல்ல இல்ல, எனக்கு என்ன டவுட் அப்படின்ட்டுனா, ஆ, அந்த இந்த ஹோம்ஸ்ல அப்ளை பண்றப்ப நம்ம நடுவுல இருந்து ஒரு கரண்ட் எடுத்து ஹோம்ஸ்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு கரண்ட் வேல்யூ கிடைக்கும். ஆனா ஓகே. அதுவே ஒரு 2 3 லோடு எக்ஸாம்பிள் சொன்னா 1K 2K தாண்டி ஒரு இன்னொரு இடத்துல நான் மெஷர் பண்ணேன்னா அந்த இடத்துல எனக்கு கண்டிப்பா வோல்டேஜ் வந்து மாறும். டிராப் ஆமா, ஆகி டிராப் மாறும். ஆகி எனக்கு ஒரு ஒரு ஆமா. வோல்டேஜ் கூட எனக்கு
கண்டுபிடிக்கலாம். அப்ப ஆமா, அந்த ஓகே. வோல்டேஜ கொண்டு போய் நான் போட்டு அந்த ஹோம்ஸ் லால கரண்ட் கண்டுபிடிச்சா அது வேறையா இருக்கும்லன்னு நான் கேட்கிறேன். ஓகே. நீ அகைன் அண்டர்ஸ்ட் நான் பண்ணிக்கிறேன் எப்படி கேட்குறீங்க அப்படின்றது. ஒரு கரண்ட் இங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. கரெக்ட் இப்படி கேட்குறீங்க கரெக்டா? 1K, ஆமா. 2K, 3K, 4K அப்படின்ட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு இந்த இடத்துல வோல்டேஜ் மட்டும் மெஷர் ஆமா. பண்ணி V பை 2K சம்திங் போட்டு கரண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு வேல்யூ வருது. அது இங்க இருக்கிற வோல்டேஜ் ம். மட்டும் மெஷர் பண்ணி V பை 4Kன்னு போட்டு மெஷர் பண்றீங்க. கரெக்டா? ம். ம். என்னோட தியரி படி, நாட் மை தியரி, நெட்வொர்க்கோட தியரி படி பார்த்தா ரெண்டு கரண்ட்டும் சேமா தான் இருக்கும். மாறாது. இல்ல நான் நான் அத கேட்கல. மேல ம். இருந்தே 5 வோல்ட் குடுக்குறோம் அப்படின்னா, 1K, ம். 2K தாண்டுறப்ப நமக்கு ஒரு வோல்டேஜ் இருக்குமா? ஆமா, ஆமா. அடுத்த வோல்டேஜ் மாறும். கரெக்ட். 1K, 2K தாண்டி ம். மாறுதுன்னா, அப்ப நான் அத வச்சு மெஷர் பண்ற கரண்ட்டும், அடுத்து ஒரு ம். 3K, 4K தாண்டி நான் மெஷர் பண்ற வச்சு வர கரண்ட்டும் சேமா இருக்குமான்னு நான் கேட்கிறேன். ஆமா, இருக்கும். சேமா தான் இருக்கும். ஆமா, அதான் சேமா இருக்கும். ஆனா இப்ப நம்ம இப்படி அப்ளை பண்ணி பார்த்தோம்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகும். வோல்டேஜ் ட்ராப் ஆச்சு அப்படின்ட்டுனா, அத வச்சு இந்த ஃபார்முலால போட்டா சேமா வராதே. வேல்யூ மாறி தானே வரும். இல்ல, இல்ல. நான் பிராக்டிக்கலா உங்களுக்கு காட்டுறேன். கரண்ட் ம். மெஷர் சரி. அவர் ஓகே, பேரல் ஓகே, ஓகே. கரண்ட் சர்க்யூட் எதுவும் கேட்டிருக்காரு. அவர் பேரல் சர்க்யூட் கரண்ட் மெஷர் ஒரு சேம் கொஸ்டின் தானா. அதுக்கு வந்துட்டு நோடு மெஷர் பண்ணுவாங்க ஆக்சுவலா. இந்த இடத்துல மெஷர் பண்ணுவாங்க சொல்ல போனா. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லோடு மாதிரி கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல எவ்வளவு கரண்ட் போகுது மெஷர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இப்படி இந்த இடத்துல மெஷர் பண்றப்ப என்ன ஆகும்னு நமக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, அக்ராஸா மெஷர் பண்றப்ப ஏன்னா பிகாஸ் வி நீட் வோல்டேஜா மெஷர் பண்ணிட்டோம்னால இப்போ இருக்கிற சர்க்யூட் பண்ற சர்க்யூட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கு இருக்கிற வோல்டேஜ் தான் மெஷர் பண்ணுவோம். வோல்டேஜ் மெஷர் பண்றப்போ 10 தான் கிடைக்கும் நமக்கு. இந்த இடத்துல 4ன்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் நீங்க போடணும். போட்டு இந்த லைன் லோடு வருதுன்னு மெஷர் பண்ணிக்கலாம் நீங்க. நான் இது முடிச்சு வேணா லைவா உங்களுக்கு அதை செஞ்சு காட்ட முடியுதான்னு பார்க்கலாம் நம்ம. இது சும்மா ப்ரோட்டிஸ்ல இந்த சர்க்யூட் அழகா போடலாம், நம்ம இந்த மாதிரி அழகழகா போடலாம் ப்ரோட்டிஸ்ல. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ரைட். ஸோ இதுல லைவா காட்டுறேன். உங்க பேர் ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். உங்க பேர் வந்து M42. உங்க பேர் என்னது? முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டியன். பேர் மறந்துட்டேன். ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு பேசலையா, மறந்துட்டேன். ஓகே. ரைட். ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இப்போ ஐடியா புரியலையா? எல்லாரும் சொல்ல முடியும் எனக்கு ஒரு சும்மா ரீவைன் மாதிரி பண்ணலாமா இப்போ? ஹவு டு ஃபைண்ட் கரண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பண்றதுன்றது மட்டும் எனக்கு ஒரு நீங்க சொல்லுங்க. நம்ம உடனே அந்த கோடிங்கை மாற்றி அவுட்புட் பார்த்துடலாம். ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக இது. ஸோ லெட்ஸ் ஸோ ஒரு எல்இடி எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஒரு கரண்ட், கிரவுண்டு. இது 5 வோல்ட். ஓகே. இது லெட்ஸ் டேக் இது ஒரு அங்க சொன்ன மாதிரி 1K எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நானே சொல்லிடுறேன். இங்க வோல்டேஜ் ட்ராப் வந்துட்டு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 2.1 வோல்ட் ட்ராப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? அப்போ என்ன கரண்ட் இருக்கும்? வோல்ட் இது. ஓகேவா? ஸோ வோல்டேஜ் ட்ராப் அந்த ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு 2.1 இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன கரண்ட் இருக்கும் சொல்ல முடியுமா? மேலே இந்த வேணுமா? மேலே இருக்கு போட்டிருக்கேன். 2.1 மில்லி ஆம்ப், அதாவது 0.002 1 ஆம்ப். ஓகேவா? எஸ், கரெக்ட். ஸோ இட் மீன்ஸ் V ஈக்குவல் டு I, V ஈக்குவல் டு R. ஸோ அப்படிங்கிறப்ப விங்கிறது 2.1, ஆறுங்கிறது 1K. சிம்பிளா 1Kன்னு போட்டுடுறேன், கால்குலேஷன் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ இட்ஸ் ஐடியலி இட்ஸ் கம் லைக் 2.1 மில்லியன். ஏன்னா 10 பவர் -3 மேல போயிருது இல்லையா, இன்டூ மைனஸ் இந்த 1000 மேல போயிடும். சிம்பிளா கால்குலேட் பண்ண சொல்றேன். 1000 மேல போயிருச்சுன்னா 10 பவர் -3 ஆயிரும். -3 சென்ஸ் இந்த மில்லியாம். மில்லியாம்னு போட்டுருணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கனெக்ஷன். கால்குலேஷன் பார்ட் இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ ஒரு எல்இடி ஒரு சர்க்யூட்ஸ் இருக்குன்னா
அந்த சர்க்யூட்னுடைய வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்றீங்க. மெஷர் பண்ணிட்டு அதை வந்துட்டு நோன் ரெசிஸ்டன்ஸ், நீங்க மெயின் பாயிண்ட் அதான் நோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவோட நீங்க டிவைட் பண்ணணும். ஓகேவா? டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வர ஆன்சர் தான் கரண்ட். அதை எடுத்து நீங்க டிஸ்பிளே பண்ணிக்கலாம், இல்லை நீங்க ஏதாவது ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம எப்படி அதை நான் செஞ்சிருக்கேன் கோடிங்ல பார்க்கணும், அவுட்புட்டே காட்டிடுறேன் உங்களுக்கு டேரக்டா. நான் இப்படிதான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால நான் இப்படி ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இது எப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்க 20K போட்டிருக்கேன், இங்க 5Kன்னு போட்டிருக்கேன். இல்லைன்னா வந்துட்டு என்ன வாண்டட் டு அங்க போட்ட மாதிரி போடலாமா? ஆக்சுவலா ஐடியலி வி ஹேவ் டு புட் எல்இ, அதான் போடணும். பட் ஈஸியா இருக்கணும் கால்குலேஷன்றதுக்காக 20Kன்னு போட்டா நான் இதை 1Kன்னு மாத்திக்கிறேன். ஓகே, 1K, இங்கேயும் 1K, சேம் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துடலாம். ஓகே, 1K 1K. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது வந்துட்டு டிஃபால்ட்டா 5 வோல்ட் சப்ளை. நமக்கு சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் சொல்லிடுறாங்க. டிஃபால்ட்டா இது 5 வோல்ட் சப்ளைவா இருக்கும். ஸோ 5 வோல்ட் சப்ளைன்றது 1K ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகும். அதாவது இருக்கான் சேம் ரெசிஸ்ட் சேம் லோடு தான் இல்லையா, ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகும். 2.5 ஸ்பிளிட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த 2.5 இங்க இங்க கனெக்ட் பண்ணிக்கிறது, கண்ட்ரோலர் பின் இங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது பிக், நிறைய பேருக்கு யாருக்கா தெரியல, பிக் கண்ட்ரோலர் இப்ப சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க இருக்கு. அது பிக் கண்ட்ரோலர். இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி. இது நார்மலா நிறைய கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கதை பத்தி, நிறைய பேசிருக்கதை பத்தி நம்ம நிறைய பேசல. பட் ஷார்ட்டா சொல்றது மைக்ரோ கண்ட்ரோலர். இது மூலியமா நம்ம அந்த ஏடிசி லெவலையை ரீட் பண்றோம், எல்சிடில பிரிண்ட் பண்றோம். இதான் பண்ற வேலைகள். ஸோ முதல் ஸ்டெப் என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 வோல்ட் பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல வோல்டேஜ் மெஷர் பண்றேன். இந்த மீட்டர் தெரியுதா உங்களுக்கு? இந்த மீட்டர் எங்க இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்க இருந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ரோடக்ட் லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இதுல ஆஸ்டோஸ்கோப் இருக்கும். இந்த மாதிரி அழகா ஆஸ்டோஸ்கோப் வந்துடும். இது லாஜிக் அனலைசர்லாம் இருக்கு. நான் இதுக்கு நான் யூஸ் பண்ணதே இல்லை. அந்த பத்தி இதெல்லாம் பண்ணலாம், நல்லா இருக்கும். லைவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்றது இல்லை. எஸ்பிஐ I2C வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. ஓகே, எல்லாருக்குமே வா, இல்லை உங்களுக்கு மட்டுமா தெரியல. மேபி நீங்க நெட்ஒர்க் பார்க்கலாம், செக் பண்ணலாம். எல்லாருக்கும் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் செக் அவர் நெட்ஒர்க். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் மீட்டர் அண்ட் டிசி கரண்ட் அம்மீட்டர் தான் இங்க கரண்ட். ஓகே. அண்ட் ஏசி வோல்ட் மீட்டர் அண்ட் ஏசி அம்மீட்டர். ஏசி மெஷர் பண்ணலாம், டிசி மெஷர் பண்ணலாம். எனி திங் யூ கேன் ஏபிள் டு மெஷர். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுதான் கனெக்ஷன்ஸ், அக்சஸ் கனெக்ஷன்ஸ் தான். ஓகே, நான் வந்து இந்த ஓவரால் கரண்ட் மெஷர் பண்றதுக்கு சீரீஸா கனெக்ட் பண்ணிருக்கிற கரண்ட் மீட்டர். புரியுதா? சீரீஸா ஒரு கரண்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸா ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வோல்டேஜ் மெஷர் பண்றேன். வோல்டேஜுக்கு அக்ராஸா தான் மெஷர் பண்ணியிருப்பேன், வோல்டேஜ் அது மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு வந்துட்டு ஃபுல்லா மெஷர் பண்றது. இங்க இருந்து இந்த பாயிண்ட் ஃபுல் மெஷர், இது வந்துட்டு ஓவரால் சர்க்யூட்டுடைய வோல்டேஜ் கொடுக்கும். இது இந்த ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் மட்டும் இது கொடுக்கும். அண்ட் இது வந்துட்டு இந்த சர்க்கியூட்னுடைய கரண்ட் மட்டும் இது கொடுக்கும். இந்த லைன் ஃபுல் கரண்ட் என்ன அப்படின்னு இந்த இந்த மீட்டர் கொடுத்துரும் நமக்கு. இதுதான். இந்த யூனிட் வந்து மில்லி ஆம்ப்ல வச்சிருக்கேன். இதுதான் உங்களுக்கு மில்லி ஆம்ப்ல மாத்தலாம். அது எப்படின்னா இங்க போயிட்டீங்கன்னா டிஸ்பிளே ரேஞ்சில் வந்துட்டு மில்லி ஆம்பா, ஆம்பா, மைக்ரோ ஆம்பெல்லாம் நீங்க சொல்லலாம். நான் மில்லி ஆம்ப்னு மாத்திக்கிறேன். அப்பதான் ஏன்னா நமக்கு ரிசல்ட் எப்படி நமக்கு மில்லி ஆம்ப் அப்படி. தட்ஸ் ஃபைன். வாய்ஸ் பிரேக்கிங், என்ன பிரேக் ஆகுதா? ஒரு சில பேர் கேக்குதுன்றாங்களே. மேபி நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு நினைக்கிறேன். எல்லாரும் கேக்குதுன்றாங்களே. வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. பிரேக் ஆகுதா? இப்ப எப்படி தெளிவா கேக்குதா? இப்போ ஓகே ப்ரோ, ஓகே. ஓகே, ஹெட்ஃபோன்ல பேட்டரி சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு கரண்ட்டை வந்துட்டு இப்படி மெஷர் பண்றோம் நம்ம எப்படி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்றது ஒன்று சம்திங் போட்டேன். தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து என்னுடைய கண்ட்ரோலருக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த கண்ட்ரோலர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து கிரவுண்டு தான். அப்படிங்கிறப்ப இது டிஃபால்ட்டா இதோட இப்படி கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, டிஃபால்ட்டா கனெக்ட் ஆகி தான் இருக்குன்றப்ப என்னோட அசம்ஷன் இந்த இடத்துல தான் மெஷர் பண்றேன். இப்போ நான் இந்த ரெசிஸ்டன்ஸோடைய வோல்டேஜ் தான் இது இன்புட்டா இது கொடுத்துருக்கேன். நல்லா புரியுது இல்லையா? வோல்டேஜ் இன்புட்டா இந்த கண்ட்ரோலர் கொடுத்துருக்கேன். அந்த கண்ட்ரோலர் ஒரு சில ஃபார்முலா போட்டிருக்கோம். என்ன ஃபார்முலா? இங்க நீங்க பார்த்த இந்த ஃபார்முலா தான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஃபார்முலா தான் போட்டிருக்கேன் அந்த கண்ட்ரோல் கோடிங் உள்ள. அந்த கோடிங் ப்ராசஸ்லாம் பண்ணி அவுட்புட்ல எனக்கு டிஸ்பிளே அழகா பண்ணிடுது. வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு, கரண்ட் எவ்வளோ இருக்கு அழகா கொடுத்துருது. லெட்ஸ் ட்ரை திஸ். ப்ளே பண்றேன். ப்ளே பண்ண நமக்கு அழகா வந்துருது. பார்த்தீங்களா? சூப்பர் வந்துச்சு.
2.50 மில்லி ஆம்ப்னு வருது. ஐ திங்க் ஏன் தப்பா காட்டுதீங்க? 0.50 மில்லி ஆம்ப்னு வருது. ஐ திங்க் 1K 1K 2.50 2.50 அண்ட் சம் ஃபார்முலா ஏதோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கோடிங்ல நேற்று ஒர்க் ஆச்சு வேணா. ஓகே சாரி, ரெசிஸ்டன்ஸ் மாற்றணும் இல்லையா? நான் 1Kன்னு 5Kன்னு போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் மாற்றணும் இல்லையா, செஞ்சு காட்டுறதுக்காக. அதனால ரெசிஸ்டன்ஸ் சொல்லி மாற்றினால கரண்ட்டும் நமக்கு தப்பாக காட்டுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு பில் அகைன் பண்ணுறேன். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லி மாற்றுறப்போ ஃபார்முலா மாற்றணும்ல. ஆமாம் தானே? இங்கே ரெசிஸ்டன்ஸ் சொல்லி 5K ஃபர்ஸ்ட் போட்டு செஞ்சு வச்சிருக்கேன் நேற்று நைட்டு நான் இந்த கிளாஸ்க்காக. ஆனால் 1K மாற்றினேன். அப்போ ஃபார்முலா நான் மாற்றினா தானே வரும் இல்லையா? அப்போ 2.1 5Kன்ற மாதிரி டிவைட் பண்ணிக்குது கோடிங். இப்போ அதனால தான் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ ஒர்க் ஆகும் பாருங்க. சக்ஸஸ் ஆயிருச்சு. நான் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, டோன்ட் வரி. ஓகே, ரன் பண்ணுறேன். இப்போ இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ 2.5 வோல்ட் அப்படிங்கிறது இந்த அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ். அண்ட் கரண்ட் 2.50ன்றது ஓவரால் கரண்ட் இங்கே வந்துருச்சு. ரெண்டுமே பார்க்க சேமாக இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஸோ அதனால தான் உங்களுக்கு ரெண்டுமே சேமாக இருக்க தோணும். பட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லி மாத்துறேன். இந்த 1K அப்படிங்கிற இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணலாம், லெட்ஸ் புட் 2Kன்னு போடுறேன். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அதிகமான டிராப் இருக்கும். இந்த 1Kல கம்மியான டிராப் இருக்கு, அது கம்மி கரண்ட் இருக்கும். அப்போ வோல்டேஜுமே கம்மியா இருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ 1Kன்னு போட்டதுனால நமக்கு அப்படியே ஈக்குவலாக வந்துடுது, ரெண்டுமே பார்க்க சேமாவே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஓவரால் சர்க்கியூட்டு, அண்ட் இது வந்துட்டு 1.67ங்கிறது அக்ராஸ் வோல்டேஜ். அண்ட் மில்லி ஆம்பில் பார்த்தா 1.67 மில்லி ஆம்ப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது நமக்கு. ஓகேவா? நான் வேற என்ன போட்டு காட்டுறேனே, நிறைய போட்டு பார்த்தா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு இங்கே ஒரு 5Kன்னு போட்டுக்கிறேன். 5K அப்படிங்கிறப்ப என்னோட ஃபார்முலா இங்கே 5K இருக்கு இல்லையா? அப்போ என்னோட ஃபார்முலா 1K போல 5Kன்னு ஃபார்முலாவில் மாற்றிக்கணும். நான் 5Kன்னு மாற்றிக்கிறேன். 1000னா 5000, தட்ஸ் இட். ஸோ இப்போ இதை பில் பண்ணலாமா? இது சிம்பிளான கோடிங் தான், சிம்பிள் ஃபார்முலாஸ் தான் இது, ஒன்றும் அப்படியே ஒன்றும் பெருசாக இல்லை. பார்க்கலாம். ஸோ இப்போ இவ்வளோ ரன் பண்ணோம்னா பார்த்தீங்களா, அழகா இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களேன். 427 ஸ்க்ரீன்ஸ். எஸ், சாரி சாரி சாரி, யா. ஸோ வோல்டேஜ் 3.57 வோல்டேஜ் நமக்கு வந்துட்டு இங்கே அக்ராஸ் இது கிட்ட இருக்கு, இங்கே வர வேண்டிய அப்படிங்க வருது. அண்ட் கரண்ட் வந்துட்டு 0.71 மில்லியாம் வந்துருச்சு. புரியுது இல்லையா? ஸோ தட்ஸ் இட், இதான் அதோட கான்செப்ட். ஸோ நம்மளால எப்போ மெஷர் பண்ண முடியுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லோடு வச்சுட்டு பண்ண முடியும். இப்போ லெட்ஸ் டேக் இந்த இடத்துல வந்து எல்இடி எடுத்துட்டு நாங்கள் வரைஞ்ச மாதிரி ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எல்இடி போடுறோம். இப்போ நாங்கள் வரைஞ்ச மாதிரி போடுறேன். இது ஒரு எல்லோ எல்இடி, இது ஓகேவா? எல்லோ கலர் எல்இடி. எல்இடி க்ளோ ஆகாது எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் 5 கிலோ இல்லையா ஹை ரெசிஸ்டன்ஸ் இங்கே போட்டிருக்கிறோம். எல்இடி க்ளோ ஆகாது. கொடுக்க முடியுமா ப்ரோ? நாட் பாசிபிள், பிகாஸ் 12 வோல்ட் கொடுத்த கண்ட்ரோல் டேமேஜ் ஆகும் இல்லையா? அப்போ முடியாது, உங்களால கொடுக்க முடியாது. அதுக்கு நீங்க 12 வோல்ட்டை வந்துட்டு 5 வோல்ட்டா நீங்க அதை வோல்டேஜ் டிவைடரை யூஸ் பண்ணி மாத்தி தான் உள்ள கொடுக்கணும். நீங்க டைரக்டா கொடுக்க கூடாது உள்ள. நீங்க அது எப்படின்றத பார்க்கலாம் நம்ம, சரியா? ஓகே. ஸோ பாத்தீங்களா அழகா இங்க இப்போ ஓவரால் கரண்ட் எல்இடி க்ளோ ஆகாது, பிகாஸ் 5Kக்கு க்ளோ ஆகாது. 5Kக்கு க்ளோ ஆகாதுங்கிறப்ப ஏன்னா அதிக ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கு இல்லையா, ட்ராப் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இங்கே ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுன்றப்ப இந்த கரண்ட் எல்இடி க்ளோ ஆகாது, ஆப்வியஸ்லி எரியாது. பட் எவ்வளோ கரண்ட் மெஷர் பண்ண முடியுது நம்மளால இப்போ, அதான் கான்செப்ட் நமக்கு இப்போ. புரியுது இல்லையா? ஸோ 2.84 அப்படின்றது தான் வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் கரண்ட் வந்துட்டு 0.57 மில்லி ஆம்ப் தான் இதோடைய கரண்ட். தட்ஸ் இட். காமிக்கம் ப்ரோ, காமிங்க ப்ரோ. ஓகே, அதான் காமிச்சல ரெசிஸ்டன்ஸ் மாற்றி. இப்போ ரெசிஸ்டன்ஸ் மாற்ற நீங்கள் ஃபார்முலா மாற்றுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ 1Kன்னு போட்டேன். ஓகே, இப்போ இங்கேயும் ஓடி இப்போ 1Kன்னு மாற்றணும் நம்ம. ஏன்னா ஃபார்முலாவில் அப்படி தானே இருக்கு. இங்கே 1Kன்னு போட்டால் இங்கே 1Kன்னு இருக்கணும், இங்கே 2Kன்னு போட்டால் இங்கே 2.1 டிவைட் 2ன்னு இருக்கும், 2000 சம்திங் போடணும். ஸோ அதனால தான் ஃபார்முலா அடிக்கடி மாற்றிடணும் நம்ம. இப்போ 1Kன்னு போட்டேன் இல்லையா, இப்போ 1Kன்னு போட்டு நம்ம லெட்ஸ் ட்ரை. வந்துச்சு பார்த்தீங்களா? சேம் கரண்ட் தான் வரும், ஏன்னா 1K இல்லையா. 2.8 டிவைடட் பை 1Kன்னு போட்டிங்கன்னா 0.002ன்னு வரும். அப்போ 2.8 மில்லி ஆம்ப் தான் வரும் உங்களுக்கு. புரியுது இல்லைங்களா? சூப்பர். ஓகே, நைஸ். வேற ஏதாவது இருக்கா? பார்த்தீங்களா இப்போ எல்இடி க்ளோ ஆகுது பார்த்தீங்களா?
ஏன்னா அந்த கரண்ட் அதுக்கு 2 மில்லி ஆம்ப்ன்றது அதுக்கு போதும் இந்த எல்இடி க்ளோ ஆகிறதுக்கு. அப்படிங்கிறப்போ அந்த லைட்லி எல்இடி வந்து க்ளோ ஆகும் உங்களுக்கு. இதான் அதோட கான்செப்ட். இப்போ புரியுது இல்லையா? எனிதிங் எல்ஸ் வேற ஏதாவது இருக்குங்களா? இன்னும் ரெடி ஆட் பண்ணுங்க. எப்படி சீரீஸாவா பேரலா ஆட் பண்ணுமா? We know the supply voltage resistance is any formula to find voltage across resistance or LED. We only know the supply voltage and resistance. இப்போ அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓ, சப்ளை வோல்டேஜ் மட்டும் தெரியுதுன்றீங்களா? இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. நமக்கு இப்போ வி ஹேவ் ஒன்லி சப்ளை வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் தான் தெரியுது. வி ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் எல்இடி பை ஃபைன் பை மைக்ரோகண்ட்ரோலர். மைக்ரோகண்ட்ரோலர் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறோம் நம்ம. ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் அப்படியே வரும் உங்களுக்கு. வி டோன்ட் நோ அபவுட் வாட் இஸ் அக்ராஸ் வோல்டேஜ் 1K. இன்னும் தெரியாது நமக்கு. ஏன்னா அது கண்டுபிடிக்கிறது தான் கண்ட்ரோல் வச்சிருக்கோம் நம்ம, கண்டுபிடிக்கிறதுக்கு தான். புரியுது என்ன சொல்றேன்ட்டு? ஸோ அதனால வந்துட்டு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இன்புட் வோல்டேஜ் அண்ட் திஸ் வோல்டேஜ் மட்டும் தெரிஞ்சா போதும். இதை நீங்கள் மெஷர் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். சீரீஸ் ஆட் பண்ணும், ரெண்டுமே பண்ணுங்களா? ஓகே, லெட்ஸ் ட்ரை தட். இங்கே எடுத்துக்கலாமே. இதை அப்படியே கம்மி பண்ணி முடியாதா? ஓகே, முடியாது. இன்னொன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று. ஓகே, ஃப்ரம் மை தியரி, ஓகேவா, கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கணும். கரெக்டா? கரண்ட் வந்துட்டு மாறாதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. 0.67 அப்படின்ற கரண்ட் தான் இங்கே நமக்கு ஃப்ளோ ஆகுது நமக்கு, இல்லையா? ஏன்னா இங்கே வோல்டேஜ் ட்ராப் நமக்கு இங்கே வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஓகேவா? எவ்வளோ வோல்டேஜ் மெஷர் பண்ணிக்கலாமா நம்ம இந்த இடத்துல? வோல்டேஜ் ட்ராப்ஸ் அண்ட் மெஷர் பண்ணலாம். 0.67 வருது. லெட்ஸ் டேக் இது எடுத்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல யா அஃப்கோர்ஸ் மாறுது கரண்ட். ஐ திங்க் இந்த டவுட் தான் அவர் கேட்டார் நினைக்கிறேன். முத்துப்பாண்டி தான் கேட்டார் நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா ப்ரோ, அதான் நான் கேட்டேன். எப்படின்ட்டுனா ஒவ்வொரு தான் ஆனா வைக்கிறப்ப எனக்கு நமக்கு வந்து கரண்ட்டும் மாறும், வோல்டேஜ் மாறும், வோல்டேஜ் ஏற்ற மாதிரி கரண்ட் மாறும்ல நான். ஏயா மாறுதுதான். பட் நான் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா, ஒரே சர்க்கியூட்ல நீங்க கேட்குறீங்கன்னு நினைச்சேன். நான் என்ன திங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்ல. ஆ ஆ ஆ நான் என்ன திங்க் பண்ண நீங்க கேட்க போறேன் அப்படின்னா, இப்போ 2K நான் தியரட்டிக்கலா சொன்னேன். ஆக்சுவலா மாறாதுன்ற சென்ஸ் எப்படி சொன்னேன்னா, நீங்க மெஷர் பண்ணா அதே கரண்ட் தான் வரப்போகுது உங்களுக்கு. தப்பா சொல்லிட்டேன். நீங்க ஐ திங்க் சேம் வரும்னு சொல்லிட்டேன். கரெக்டா? தட் இஸ் மிஸ்டேக் இந்த ஆமா. தப்பா சொல்லிட்டேன். சேம் மாறாது, ஆக்சுவலா மாறும் தான். பட் மெஷர் பண்ணா அது காம்பன்சேட் ஆகிற கரண்ட் தான் வரும் உங்களுக்கு. கரெக்டா? இப்போ 4 வோல்டேஜ் 4K போட்டேன்னு எவ்வளோ கரண்ட் உங்களுக்கு மெஷர் ஆகி வரப்போகுது உங்களுக்கு. அது கரெக்ட் தான். மேபி தப்பா சொல்லிட்டேன் நான். மை மிஸ்டேக். எஸ், கரெக்ட் தான். ஏன்னா லோடு இருக்கு இல்லையா? ஸோ லோடுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு கரண்ட்டுமே நமக்கு வந்துட்டு கம்மி அதிகம்ன்ற ஆகுது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது நமக்கு இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிறது. ஸோ அதனால ஆப்வியஸ்லி கம்மியாக தான் ஆகும். கரெக்ட். நான் வேற மாதிரி யோசிச்சிட்டேன் அந்த இடத்துல, நான் வேற மாதிரி திங்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இன்னொரு தேரி பார்க்கலாம். அப்போ லெட்ஸ் டேக் சம் பேரல் கனெக்ஷன்ஸ் போட்டு பார்க்கலாம். பேரலா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்பயுமே மாறும் ஆக்சுவலா கரண்ட். ஏன்னா ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா கரண்ட். லெட்ஸ் சி பார்க்கலாம் மாறுதான்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி பழையபடி வருது நமக்கு. இப்போ என்னன்னு புரியுதுல இது என்ன கான்செப்ட்ன்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்த கரண்ட் இங்க வராது உங்களுக்கு. இப்போ சீரியஸா போட்ட கரண்ட் தான் வரும் நமக்கு. பாருங்களேன். இங்கேயும் 2.8 வருது. இப்போ போட்டோம்னாக்கா 2.81 வருது. அதை விட்டுருங்க, 8.1 விட்டுருங்க. ஆக்சுவலாக அது சம் டிஃப்ளெக்ஷன்ஸில் வரும். பட் சேமாக இருக்கு. ஓகேவா? அது என்னன்னா இந்த 5 வோல்ட் அப்படின்றது ஈக்குவலாக ஸ்பிட் ஆகுது. இந்த சென்ஸ் கரண்ட் ஈக்குவலாக ஸ்பிட் ஆகுது. இது கொஞ்சம் கரண்ட் போகுது, இங்கே கரண்ட் போகுது. எல்லாம் கம்பைன்ட் ஆகி இந்த பாயிண்ட்ல மீட் ஆகி தான் திரும்ப இதுக்கு வருது. ஸோ எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எல்இடி ஆட் பண்ணாலுமே கூட எவ்வளோ போனாலும் அது ஈக்குவலாக ஸ்பிட் ஆகிட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்துடும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு சேமாக தான் இருக்கும் இந்த பாயிண்ட்ல. புரியுதுங்களா? ஸோ இதான் ஒரு கான்செப்ட். கரெக்டா? ஸோ அப்போ பேரலா அடிக்கிறப்ப வந்துட்டு நமக்கு கரண்ட் வந்து சேமா இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம், எஸ் கரெக்ட். ஆமாம் சீரியஸா அடிக்கிறப்ப கரண்ட் வந்து ட்ராப் ஆகும். ஆமாம், கரெக்ட்யா. வோல்டேஜும் நமக்கு ட்ராப் ஓகே. ஆகுது கீழே நமக்கு.
ஓகே, வோல்டேஜ் ட்ராப் கரண்டும் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஆகும். கரண்ட் கண்டிப்பாக ஆப்போசிட் ட்ராப் ஆகும். எஸ், தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இடத்துல நான் சொல்றப்ப. ஓகே, நைஸ், குட் ஷேரிங். எஸ், ஸோ தட்ஸ் இட். கோடிங் பார்க்கலாமா, இல்லை நமக்கு தேரியே போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கோடிங் வேணுமா? கோடிங் வேணும் தான், அனுப்புகிறேங்க வாட்ஸ்அப்பில். கோடிங் அனுப்புவேன். ஆனால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இல்லை தியரி டாபிக் போதுங்களா? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு ஐடியா என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அது அக்ராஸாக வோல்டேஜை மெஷர் பண்ணுறீங்க. அந்த வோல்டேஜ் டிவைட் பை ஆர் அதை போடுறீங்கன்றப்ப ஐ கிடச்சிருது உங்களுக்கு. இதான் அது ஆக்சுவல் கான்செப்ட். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஃபார்ம்லாம் ஒன்று இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஏடிசி கான்செப்ட். ஓகே, இதில் வந்து பிக்கில் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஐசி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 16F877 ஐசி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கான கோடி தான் இப்போ பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க கற்றுக்கலாம். அப்புறம் நான் இப்போ கிளாஸ் எடுப்பேன் நான் பிக்குக்கு. நீங்கள் அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகே, ஸோ இது வந்துட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏடிசிக்கான கான்ஃபிகரேஷன்ஸ். அண்ட் இது வந்துட்டு அவுட்புட், டிஸ்பிளேக்கான அவுட்புட். இந்த டிஸ்பிளே பண்ணுறோம் இல்லையா அது. அப்புறம் சும்மா டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்காக கோடிங் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அண்டு இது வந்துட்டு அந்த ஏடிசியை ரீட் பண்ணுற டேட்டாவை. ஓகே, முதல் ஃபர்ஸ்ட் சேனல் இருக்கு இல்லையா? இந்த நம்ம நான் யூஸ் பண்ணுற ஐசியில் மொத்தமே வந்துட்டு எத்தனை சேனல் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 8 சேனல் இருக்கு மொத்தமாக அதில். ரைட்டா? நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேனல் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பேன் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் சேனல் அப்படி கொடுத்துருப்பேன். ஐ திங்க் இது இங்கே கொடுத்துருப்பேன். சேனல் 1, சேனல் 0 கொடுத்துருப்பேன். அதான் சேனல் 0 தான் ஃபர்ஸ்ட் சேனல் அப்படி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி சில கான்ஃபிகரேஷன் இருக்கு. டேட்டா ஷீட்டை படிச்சா தான் நமக்கு தெரியாது எப்படின்ட்டு. அதை நான் உங்களுக்கு அப்புறமா இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம், இல்லை இன்னொரு கம்ப்ளீட் கிளாஸ் போடுவேன் பிக்குக்கு. அதில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம் அதை பற்றி. ரைட். ஸோ இப்போ அது கொடுத்துருக்கேன். அதுல இருந்து ரீட் பண்றது அதை பண்ணுது. இது என்ன பண்ணுதுன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வருது இல்லையா, இதுக்கான வேல்யூ இதை கொடுப்போம். அதை கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல்ல ஏடிசி வேல்யூ, ஐ மீன் சாரி அனலாக டிஜிட்டலா மாத்தி நமக்கு வெளியில கொடுக்குது. அதுதான் நீங்க இங்க பாக்குறீங்க, இந்த இடத்துல இந்த இடத்துல பாக்குறீங்க. அது ஃபைனல் டேட்டான்னு சொல்லிட்டு வேல்யூல கொடுக்கும் நமக்கு. ஓகேவா? பட் அந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா வந்து 0 to 5 வோல்ட் அப்படிலாம் இருக்காது. அது எப்படி இருக்கும்னா 8 பிட், சாரி 10 பிட் வேல்யூவா இருக்கும். இதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபார்முலா சொல்ல போனா, வேற ஒன்றும் கிடையாது. அது எப்படி எக்ஸ்ட்ரா ஃபார்முலா சொல்றேன் அப்படின்னா இதுதான். ஆம், இது நம்மளுடைய அந்த சம் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாமா? ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட்ல லெட்ஸ் சே வாட் இஸ் தட் 2.5 வச்சுக்கலாமா? ஈஸியா இருக்கு. 2.5 அடிச்சுக்கிறேன். வருது. இது நம்மளுடைய பிக் கண்ட்ரோலர். ஓகே, இது நம்மளுடைய பிக். ஓகே, பிக். அண்ட் இந்த பிக் கண்ட்ரோலர் அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா 0ல இருந்து 1023 வரைக்கும் அவுட்புட்டா இருக்கும். அதாவது 10 பிட் வேல்யூவா இருக்கும்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நமக்கு வி நீட் வோல்டேஜ். ஃபர்ஸ்ட் வி நீட் வோல்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் வேணும் நமக்கு. அப்படிங்கிறப்ப இந்த 0 to 1023 வந்துட்டு 0 to 5 வோல்ட்டா நான் மாத்தணும். ஏன்னா 1023 மேக்ஸிமம் வேல்யூ, 0ன்றது கம்மியான வோல்ட், மினிமம் லோ வோல்டேஜ். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மினிமம் வோல்டேஜ் 0, மேக்ஸிமம் வோல்டேஜ் 5. அப்போ இந்த ரேஞ்சுக்கு நான் இதை கொண்டு வரணும். இதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அப்போ எப்படி அதை கொண்டு வருது, அதுக்கான ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 2.5ங்கிறப்போ இந்த ஏடிசி எனக்கு என்ன தெரியுமா கொடுக்கும்? 512 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு கொடுக்கும். 512, அதாவது 1023ல பாதி 512 அப்படின்னு இருக்கும். இட்ஸ் டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ 1023 10 பீட்டோட வேல்யூ இன்டூ 5. இன்டூ 5ன்ற இடத்துல நீங்க 6 போட்டீங்கன்னா 0 to 6 மாறும். இதை 10 போட்டீங்கன்னா 0 to 10 மாறும். இது 100 போட்டா 0 to 100 மாறும். மேப்பிங் பண்ற மாதிரி கான்செப்ட் இது. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நீங்க அதான் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபைனல் டேட்டா இட்ஸ் டிவைடட் பை ரைட் 10 பிட் வேல்யூ 1023 10 பிட் வேல்யூ ஹோல் டிவைடட் பை இன்டூ போட்டு 5 போட்டுருக்கு. இந்த 5ன்ற இடத்துல நீங்க 6 போட்டீங்கன்னா 0 to 6 அது மேப் ஆகும். இதே 8 போட்டா 0 to 8 மேப் ஆகும். ஏன்னா 5 போட்டிருக்குன்ற சென்ஸ் 0 to 5 மேப் ஆகும். இதான் அதோட கான்செப்ட். இப்போ 5ன்றது வோல்டேஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த வோல்டேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எஸ் பிரிண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேல. அது ஒரு மெத்தட் இருக்கு.
ஓகேவா? நீங்க நான் கோடிங் தரேன், அனலைஸ் பண்ணி பாருங்க. எஸ்பிரிண்ட் யூஸ் பண்ணி ஏன்னு போட்டீங்க அப்படின்னாக்கா, வோல்டேஜ் இங்க ஏ போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போய் 0f.2 போட்டிருக்கேன், 2 டெசிமல் மட்டும் பிரிண்ட் ஆகிற மாதிரி கான்செப்ட் அது. அழகா போயிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேவா? அண்ட் கீழே ஃபார் லூப் போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததான் நமக்கு கரண்டோடைய ஃபார்முலா வருது நமக்கு இப்போ. இது வந்துட்டு மேப்பிங் ஃபார்முலா. இது இருக்கு இல்லையா, நான் எழுதிட்டேன், உங்களுக்கு புரியும் அப்போ அடுத்து பார்க்கும்போது. மேப்பிங் ஃபார்முலா, மேப்பிங் என்ன மீன்ஸ் 0 to 1023ன்ற அந்த வேல்யூவை, ஏடிசி வேல்யூ வந்துட்டு 0 to 5 மாத்துறேன், வோல்டேஜா மாத்துறேன். அதான் 0 to 5 போட்டிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அடுத்து இந்த ஃபார்முலா என்னன்னா அந்த ஓம்ஸ் லா ஃபார்முலா, வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, நோன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன போட்டிருக்கேன், 1K தான் போட்டிருக்கேன் இல்லையா? அப்போ 1K போட்டுட்டு டிவைட் பண்றேன், இன்டூ 1000 பண்றேன். இன்டூ 1000 எதுக்கு பண்றேன் அப்படின்னா, இங்க எழுதிட்டுங்களா, இன்டூ 1000 வந்துட்டு எதுக்குன்னா, இட் டு கன்வெர்ட் மில்லி வோல்ட், மில்லி ஆம்ப், சாரி மில்லி ஆம்ப், மில்லி ஆம்பா பண்றதுக்கா இன்டூ 1000 பண்றேன். புரியுது இல்லையா? ஏன்னா வர்றது ஆம்ப்ல வரும், 0.00 சம்திங்ல வரும். அது மில்லி ஆம்பா மாத்துறதுக்கு 1000ஆல பண்ணிக்கிறேன் நான். 1000ஆல பண்ணிட்டு திரும்ப கரண்ட்ல ஸ்டோர் பண்றேன், கரண்ட் எடுத்து எஸ்பிரிண்ட் போட்டு பிரிண்ட் பண்ணி ரன் பண்றேன். தட்ஸ் இட். எப்படின்னு புரியுது இல்லையா? முதல் ஸ்டெப் ஏடிசியில் ரீட் பண்ணுங்க. அந்த ரீட் பண்ற வேல்யூவை எஸ் ரெக்கார்டிங் கிடைக்கும், யூடியூப்ல வரும். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வோல்டேஜ் எடுத்து மேப்பிங் பண்ணுங்க. அடுத்து கரண்டிங் எடுத்து மில்லி ஆம்பா மாத்துறதுக்கு மாத்திட்டு பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ வோல்டேஜையும் பிரிண்ட் பண்றீங்க, கரண்டையும் பிரிண்ட் பண்றீங்க. அதாவது இட் இஸ் ஃபார் டிசி கரண்ட், நாட் ஏசி. ஓகேவா? ஏசிக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு பண்றதுக்கு. ஓகேவா? நான் இன்னும் பண்ணி பார்க்கல, நான் பண்ணலாம். அந்த சிடி காயில் அப்படி ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு மெஷர் பண்ணலாம் கரண்ட் எல்லாம். பட் நான் இன்னும் பண்ணலை. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்களா, இந்த கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா? ஸோ எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் இருக்கா? கோடிங் புரியுதுங்களா? நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். எனக்கு கீழே வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், வேற ஒன்றுமே இல்லை. ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கீழே இருக்கு, அண்ட் மேலே வந்துட்டு இவ்வளோதான் இருக்கு கோடிங். சும்மா நார்மல் என் பிக்கில் பண்ணக்கூடிய நார்மலேஷன் தான், இதெல்லாமே ஒன்றும் பெருசாக இல்லை. அண்ட் வாய்டு மெயின் உள்ள இது, வைல் ஆஃப் ஒன்றுக்குள்ள இது, கோடிங் இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவும் பெருசாக எதுவும் நான் பண்ணலை. கரெக்டா? ஸோ தட்ஸ் இட். எதாவது கேட்கணுங்களா? டவுட் இல்லை எதுவுமே? ஏதாவது செஞ்சு காட்டணுமா? எனிதிங் எல்ஸ்? ஓகே தென் தட்ஸ் இட் மை சைட். எதா இருக்குன்னா கேட்கலாம் நீங்க. ஓகே. ஸோ இதான் நான் ஆக்சுவலாக திங்க் பண்ணது, செஞ்சு காட்டணுன்ட்டு. முகமது அவர் தான் நினைக்கிறேன் கேட்டது. யார் இந்த கேள்வி கேட்டான்னு தெரியல, எனக்கு பேர் மறந்துட்டேன். முகமது தான் நினைக்கிறேன், பட் எந்த முகமது தெரியல எனக்கு. இந்த இந்த வோல்டேஜ் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் கேட்டது. யார் கேட்டான்னு தெரியல, பேர் ஆக்சுவலாக மறந்துட்டேன். பட் ஃபைன், கிளாஸ் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஜாயின். எனி ஃபீட்பேக்? இன்னைக்கு எதாவது கற்றுக்கிட்டீங்களா இந்த சண்டே ஏதாவது என்கிட்ட இருந்து? எனி குட் திங் கற்றுக்கிட்டீங்களா? எனி ஃபீட்பேக்? எதுவுமே இல்லையா? ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா தான் நடத்துனீங்க. ஓகே. எஸ், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கேள்வி கேட்டீங்க, நிறையா இன்ட்ரெஸ்டாக போச்சு கிளாஸ், நிறைய பேர் இன்வால்வ்டாக இருந்தீங்க. ஸோ நைஸ். தட்ஸ் இட். ஸோ அப்புறம் இன்னைக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு, ஆஸ் பர் பிளான் இல்லையா? தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சங்கர். எஸ். இன்னொரு ப்ரோ, பிளான். யா சொல்லுங்க.
ஜி அந்த இதுல நீங்க டைமிங் வந்து பிஎம்னு போட்டிருந்தீங்க. ஸோ அதனால எனக்கு தெரியல இந்த டயத்துக்கு நடக்குதுங்கிறது. ஆக்சுவலி இட்ஸ் மை மிஸ்டேக். ஆஹ் இட்ஸ் அ டைப்பிங் மிஸ்டேக். ஆமா, நான் கான்வர்சேஷனே வந்து பார்க்கலையா. ஸோ அதனால மீட்டிங் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரியல. கடைசி நேரமா தான் ஜாயின் பண்ணேன் நான். யா யா ஸோ ஆக்சுவலி ஒரு சின்னித்தனான மிஸ்டேக் அது. ஏஎம் பிஎம். ஆஃப்டர்நூன் வந்து கரெக்டாக டைமிங்க்கு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர்நூன் ஒரு கிளாஸ் இருக்கு, அதை சொல்ல வந்தேன். ஆஃப்டர்நூன் கூட ஒரு கிளாஸ் ஓகே. இருக்கு. அது டேட்டா ஷீட் எப்படி அனலைஸ் பண்ணணுன்ற ஒரு கிளாஸ். அந்த அந்த எஸ்டிஎம் கண்ட்ரோலர் சொல்லி தர போறேன். எஸ்டிஎம்எல் கோடிங் வச்சிருக்கு. சரி. இது எப்படி என்னன்ற எஸ்டிஎம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் எஸ்டிஎம் தேடிட்டுக்கான கிளாஸ் எப்போ ப்ரோ எடுப்பீங்க அடுத்து? அது இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்ச நாள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருக்கனால நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலைன்ற மாதிரி இருக்கு. நான் கண்டிப்பாக ஓகே எடுப்பேன், ஓகே எடுக்காமல் இருக்க மாட்டேன். எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஓகே ப்ரோ. ஓகேவா? பிகாஸ் கொஞ்சம் எனக்கு வேற ஒர்க் நிறைய இருக்கு எனக்கு. அதனால சண்டேஸ்ல மட்டும் ஏதாவது பண்ணணுன்ட்டு இன்கேஸ்டாக இருக்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, அந்த போன வட்டம் எடுத்த அந்த பிக் கிளாஸ்க்கான வீடியோ அனுப்பியிருந்தீங்க. அனுப்பிட்டேன். நீ டெலகிராமில் இருக்குல்லையா அது? சரி. இல்ல ப்ரோ, என்ன வீடியோ எனக்கு புரியலையே. ஓகே, நம்ம கிளாஸ் முடிஞ்ச பிறகு போன தடவை எடுத்த பிக் செப்பரேட்டாக டிஸ்கஸ் கிளாஸ்க்கான பண்ணலாம். வீடியோ. நான் கால் பண்ணுறேன் கிளாஸ் முடிஞ்ச பிறகு டிஸ்கஸ். ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே தென் தட்ஸ் இட் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்துட்டு ஓவர். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட சொல்லுங்கள். எப்படி இருந்தது கிளாஸ், எப்படி கற்றுக்கிட்டு மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்போ தான் அடுத்த கிளாஸ் எல்லாருமே வருவாங்க. ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஆகும் நமக்கு. அப்போ ஒரு டீம் மாதிரி ஒன்று ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு ஒரு டாபிக் நம்ம அப்பப்போ நம்ம மீட் பண்ணலாம். நம்ம எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண எல்லாத்தையுமே நம்ம மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஆஃப்டர்நூன் 3 to 4 டைம் பிஎம். ஓகேவா? ஸோ அந்த டைம் நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம். அந்த டைமில் எஸ்டிஎம் டேட்டா ஷீட் சொல்லி அந்த சென்ட்ரல் டேட்டா ஷீட் சொல்லி தர போகிறேன். இப்போ மீட் பண்ணி நம்ம அதையும் கற்றுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் டு ஜாயின். See you by 3 p.m. to 4 p.m. Bye guys. Thank you. எஸ், பார்க்கலாம் பார்க்கலாம். பை பாய்.